தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி குறிப்பிட்ட அந்த சார் யார் என்பதை நேர்மையாக விசாரிக்க வேண்டும் என்று தற்போது திருமாவளவன் கூறியிருக்கிறார். அவர் கூறிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது. அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. குறிப்பாக யார் அந்த சாருன்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய இல்லை, அதெல்லாம் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருப்பதனால்தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை. குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். அனுமதி வழங்காம இருக்காங்க, அதனால பிரச்சனைகள் ஏற்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு பாமகவுடைய போராட்டத்துக்கு அனுமதி வழங்குறீங்க. அனுமதி பல்வேறு இயக்கங்களுக்கு வழங்கப்பட்டு போராட்டங்களும் நடந்திருக்கின்றன. முற்றாக அனுமதி மறுக்கப்படவில்லை. இதே பிரச்சனைக்கு பலர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று சிலர் உள்நோக்கத்தோடு செயல்படுவது, அதனால்